பேர் இருக்குதுங்க. என்ன பேர் இருக்குது? உயர்ந்த தகப்பன், உயர்வான தகப்பன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. அதான் ஆபிரகாம். ஆனால் தேவன் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, வாக்குத்தத்தத்தை இந்த ஆபிரகாமுக்குள்ள கொண்டு வரும்போது ஹா அப்படிங்கிற ஒரு எழுத்தை உள்ள கொண்டு வர்றாரு. என்ன கொண்டு வர்றாரு? எல்லாரும் சொல்லுங்க. HA, ஹா அப்படின்னா ஹீப்ரூவில் ஹே அப்படிங்கிற அந்த எழுத்து. ஹே சொல்லுங்களேன். நைட்டு 12 மணிக்கு மேலே பாடம் நடத்திக்கிட்டு இருக்கீங்களா எங்களுக்கு? ABCDன்னு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஹா அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் அந்த ஹா. அந்த ஒரு சொல்லுக்கு தேவன் என்ன செய்றார்? ஒரு ஆச்சரியத்தை, ஒரு ஆச்சரியம் மூட்டுகிற ஒரு காரியத்தை ஆபிரகாமுடைய பேருக்குள்ள திணிக்கிறார். அப்ப என்னன்னா, வாழ்க்கையில ஆச்சரியம் மூட்டுகிற காரியத்தை தேவன் செய்ய போகிறார். அதனால தான் ஹா உள்ள கொண்டு வந்து திணிக்கிறார். கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோமா? எத்தனை பேருக்கு விஷயம் வணங்குனது? அல்லேலூயா. விளங்கி கொண்டவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆச்சரியப்படுகிற காரியத்தை தேவன் உனக்குள்ள செய்ய போகிறார். हालेलुया। हमारे यहोवा हमारे पास आश्चर्य की कार्य करने वाले हैं। அல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்னைய आपका कि मैं ஆச்சரியப்படுகிற आश्चर्य की कार्य காரியத்தை தேவன் எனக்குள்ள करने वाले हैं। ஒரு ஆச்சரியப்படுகிற ஒரு காரியம் எனக்குள்ள நடந்துச்சுன்னா என் இருதயம் என்ன செய்யும்? இப்ப சொல்லுங்க, என் இருதயம் என்ன செய்யும்? ऐसे होगा तो हमारे हृदय क्या होगा? என் இருதயம் என்ன செய்யும்? உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அளவிலே ஒரு ஆச்சரியத்தை தேவன் உங்களுக்குள்ள வைக்கிறார். हमारे हृदय तो आश्चर्य से आश्चर्य की कार्य करने वाले, तो हमारे हृदय तो क्या होगा? आनंद से भर जाते हैं.